நாங்க மிஷின் கிடையாது. நேத்து நடந்த சம்பவத்திற்கு பிறகு KL ராகுல் கோபத்துடன் பேட்டி. நாங்கள் மிஷின் கிடையாது என KL ராகுல் திடீரென்று பேட்டி கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா உடன் பேசிய பிறகு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த KL ராகுல் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பேசினார். IPL 17வது சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 166 ரன்கள் இலக்கை 9.4 ஓவர்களில் எட்டவிட்டு IPL வரலாற்றில் மாபெரும் தோல்வியை பெற்றுக் கொடுத்து கேப்டன்சியில் ராகுல் சொதப்பினார். இதனைத் தொடர்ந்து இப்போட்டி முடிந்தவுடனே பெவிலியனுக்கு வந்த லக்னோ உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா KL ராகுலை தொடர்ந்து கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். ராகுலும் தலையை கீழே தொங்க போட்டவாறு அமைதியாக இருந்தார். சஞ்சீவ் கோயங்காவின் செயல் காரணமாக KL ராகுல் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் IPL 18வது சீசனில் அவர் வேறு அணிக்கு விளையாட முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் நேற்று லக்னோவில் உள்ள கோயங்கா அலுவலகத்திற்கு KL ராகுல் சென்றார். கோயங்கா அழைத்ததன் பேரில் ராகுல் சென்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் கொடுத்த பேட்டி லக்னோ அணியை விட்டு ராகுல் விலகுவதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த KL ராகுல், அணி உரிமையாளர்கள் பிசினஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்தவர்கள். அணிகள் இப்படித்தான் விளையாட வேண்டும் என அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பது போல் நடக்க இது பிசினஸ் கிடையாது. ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என கூறினார். மேலும் பேசிய KL ராகுல், எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் தொடர்ந்து அதிரடி காட்ட முடியாது. அனைத்து வீரர்களுக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு வருடம் சிறப்பாக விளையாடுவார், அடுத்த வருடம் மோசமாக ஆடுவார். ஒவ்வொரு போட்டியிலும் மாற்றம் இருக்கும் என்றார். கடந்த சீசனில் பெவிலியன் வரை வந்து கோயங்கா திட்டிய நிலையில் அதனை இன்னமும் KL ராகுல் மறக்கவில்லை என கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, நேற்று நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருப்பதாக தெரிகிறது. KL ராகுல் மீண்டும் RCB அணிக்காக விளையாடவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மெகா ஏலத்தில் KL ராகுல் பங்கேற்றால் அவரை அதிக தொகை கொடுத்து வாங்க அந்த அணி நிர்வாகம் தயாராக இருக்கிறது. லக்னோ அணிக்கு KL ராகுல் 17 கோடி ரூபாய் மதிப்பில் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.